பார்த்தீங்கன்னா சூப்பரான கீரை பொரியல். இந்த அரைக்கீரை பொரியல் வந்து எப்படி செஞ்சு பார்க்கணும்ல? சுபாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோ. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். சுபாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்பர் நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சுக்கேன் பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து அரைக்கீரை காரையில வந்து நாளைக்கு வந்து தயிர் சாதம் வித் அரைக்கீரை பொரியல் தான் பண்ண போறேன். ஸோ செம்ம டேஸ்டியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்போ, மீன்ஸ் அந்த காம்பினேஷன்ல. ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. இதுக்கு வந்து ஒரு 5 மிளகாய், இதுல வேற எந்த ஸ்பைஸும் சேர்க்கறது இல்லை. ஸோ 5 மிளகாய் இந்த மாதிரி 2 கீரி அதை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 8 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம் ஆல்ரெடி நம்ம எடுத்துருவோம். ஸோ வாங்க நம்ம கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, சீரகம், இது கூடயே நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சிறு பருப்பையும் சேர்த்துக்குவேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கும். அதனால அப்புறம் நம்மளோட பச்சை மிளகாய், இப்போ பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டை வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம், லைட்டாக நச்சு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனை நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா முழுசாக போடணும்னா கூட செஞ்சு போட்டுக்கலாம். நான் நச்சு போட்டிங்கன்னா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அதனால நான் அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன். கொஞ்சோண்டி காயம், அப்புறம் நம்மளோட பூண்டு இதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இவ்வளோதாங்க. கடகடன் செய்யக்கூடியது. எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பசங்க சாப்பிடாத பசங்க கூட அதை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அது. சரி, ஃபஸ்ட் இது நல்லா வதக்கிட்டு வந்து நம்ம வச்சுருந்த தக்காளி இருக்கு இல்லையா, நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு உப்பு இதில் சேர்க்க போகிறேன். ஏன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க, கீரையில் லைட்டாக ஒரு உப்பு இருக்கும். நான் ஒரு 1.5 டீஸ்பூன், மீன்ஸ் ஸ்பூன், சின்ன சாப்பிட்ற ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். நிறைய போடலங்க. அப்புறம் நிறைய போட்டுக்கல, நீங்கள் சொன்னீங்க அதனால தான் போட்டுருக்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. நான் ஒரு 1.5 ஐஸ்கிரீம் ஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், செம்மையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதோட சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உடனே நீங்கள் சொல்லுவீங்க, ஏங்க இவ்வளோ கீரை இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க, கீரை கட்டு மேக்ஸிமம் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கீரை பார்க்கத்தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதக்கணும் இன்னும் போயிடும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ இருந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள். நிறைய இருந்த மாதிரி இருந்ததுல, இப்போ பாருங்கள் கம்மியாக இருக்கு. பார்த்தீங்களா, இவ்வளோ இருந்தது பாருங்க. ஒரு கட்டு கீரை நான் அப்படியே வாங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து அப்படியே தினமும் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நான் வந்து தண்ணி விடலைங்க. ஆல்ரெடி நம்ம வந்து யாருக்கும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்குவேன். இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இதில் ஒரு 1/2 கிளாஸ், அதில் இல்லைன்னா 1 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்குவேன். ஏன்னா மூடி வச்சு நம்ம வேக வைக்க மாட்டோம் பார்த்தீங்க இல்லையா, அதனால். இது பாருங்கள், கீரை வந்து கொஞ்சம் வேகணும்ல, இல்லைன்னா ரொம்ப பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இது வந்து மூடி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கீரையை சொல்லுவாங்க பெரியவங்க, கீரையை வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இதில் வந்து தேங்காய் மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். ஸோ இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து நம்ம கொஞ்சோண்டி லைட்டாக தண்ணி வேற விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. கொடுத்துங்க, நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட வந்து நான் என்ன சேர்த்துப்பேன்னா தேங்காய் சேர்த்து. உடனே சொல்லுவாங்க, ஐயோ தேங்காய் சேர்க்க அப்படிலாம் இல்லைங்க, நல்லா சேர்த்துக்கலாம். பட் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தேங்காய் நல்லது தான். பட் ரொம்பையும் போட்டு அதில் இருக்க ஆயில் தெரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம போட்டு அதை வதக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் வந்து இதில் உங்களோட அப்புறம் சொன்ன மாதிரி நான் உப்பு சேர்த்துட்டேன். அதனால் திரும்பியும் ஒரு ஆட்டம் உப்பு பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் அப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் எதுவுமே சேர்க்கலை. லைட்டாக கொஞ்சம் எனக்கு உப்பு தேவைப்படுது. ஸோ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசி போதும். ரொம்ப ஸ்பைசியாக இருந்தாலும் கீரை வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர்ஃபுல் ரொம்ப பிடிக்கும். அதனால் கீரை அந்த கீரையோட ஃப்ளேவர் சாப்பிடணும்னு நான் நினைப்பேன். அதனால் ரொம்ப போட்டு மசாலாஸ்லாம் சேர்க்க மாட்டேன். தேங்காவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கரண்டி எடுத்துருப்பேன் நான், அவ்வளோதான். ரொம்பலாம் சேர்த்துக்கல. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட கீரை பொரியல் ரெடி. டபுளாக பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கீரை பொரியல் வந்து நான் டபுளாக பேக் பண்ணிட்டேங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு ஆட்டை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்து சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தயிர் சாதத்து கூட காம்பினேஷன் வச்சிருக்கேன் இன்னைக்கு. ஸோ அதனால் ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா, பாய்.